கண்ணு முழிச்சு பார்க்கும்போது ஹீரோ அடிபட்டு கிடக்காரு. இவ்வளோ நேரம் இவன் ஷூட்டிங்காக ஏதோ காஸ்டியூம்ல இருக்கான், இது ஏதோ ஷூட்டிங் தான் நினைச்சிட்டு இருந்தான். அவன் நிஜமாவே அடிபட்டு கிடக்கிறத பார்த்த அப்புறம் தான் இது உண்மை அப்படிங்கிறது ஹீரோயினுக்கு புரியுது. அதனால அவர் ரத்தம் வந்துட்டு இருக்குன்னு சொல்லி கட்டெல்லாம் போட்டு மருந்தெல்லாம் போட்டு விடுறா. ஹீரோ கண்ணு முழிக்கிறாரு. இவ வந்து போன் பண்ணலாம், இவ போனை தேடுறா. அது வந்து ஆத்துல விழுந்துருச்சு. சரி, இவர் பாக்கெட்ல போன் இருக்கான்னு தேடும் போது நீதானே தேடுறேன்னு சொல்லி ஒரு வாள் எடுத்து கையில கொடுத்து எதுக்காக என்ன கொல்ல பாக்குறேன்னு கேட்கிறாரு. நான் ஒன்னும் உன்னை கொல்ல பாக்கல, உன்னை கொல்லணும்னு நினைச்சிருந்தா நான் ஏன் உனக்கு கட்டெல்லாம் போட்டிருக்க போறேன் அப்படின்னு சொல்லவே, அப்ப நீ என்ன கொல்லாம விட்டுருக்கேன்னா என்கிட்ட இருந்து உனக்கு ஏதோ தேவைப்படுது, என்னன்னு சொல்லுன்னு கேட்கிறாரு. எனக்கு ஒன்றும் தேவை கிடையாதுன்னு சொல்லி அவரால் இவளுக்கு எந்த ஆபத்து வரக்கூடாதுன்னு கட்டி போட்டு வச்சிருக்கா. இன்னொரு பக்கம் அரண்மனையில காட்டுறாங்க. இந்த லேடியோட பேரு கேங். இவ ஒரு கான்கியூபைன் அப்படின்னா நம்ம ஊர்ல சொல்ற மாதிரி அந்த புறத்து காதலின்னு சொல்லலாம். இன்னும் ராஜா வந்து அரண்மனைக்கு வரலையேன்னு சொல்லி 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. வேட்டையாட போனார் இல்லையா, அதனால லேட்டா இருக்கும்னு சொல்லவே இவ்வளோ நாள் அவர் வந்து இந்த மாதிரி வராம இருந்ததே இல்லைன்னு சொல்லி ஒருவேளை இது அவர் வேலையா இருக்குமோன்னு யோசிச்சு பாக்குற ஒரு பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. 7 வருஷத்துக்கு முன்னாடி அரண்மனையோட சிறையில இருக்கா. இவங்க அம்மா இவ்வளவு ஒரு ஆளுக்கு வித்திருப்பாங்க. இந்த சிறையில ஜேசன் அப்படிங்கிற ஒரு ஆள், ஹீரோவோட அண்ணா, அதாவது ஒண்ணு விட்ட அண்ணா வந்து இவர்கிட்ட பேசிட்டு இருக்கான். நீ வந்து எந்த ஆள் கிட்ட உன்னை வித்தாங்களோ அவனையே கொலை பண்ணிட்டு தானே அப்படின்னு சொல்லி கேட்கிறான். ஏன், எதுக்காக கேட்கிற, உனக்கும் என் கூட இருக்கணும் சொல்லி கேட்கிறா. எனக்கு அதெல்லாம் வேண்டாம், நான் உன்னை சொல்றேன், நீ அதை பண்ணணும், நான் உன்னை அரண்மனைக்கு கூட்டிட்டு போறேன், ஆனா நீ எனக்கு உண்மையா இருக்கணும், எனக்கு நான் சொல்றதா நீ செய்யணும்னு சொல்றான். ஏற்கனவே ஒருத்தனை கொண்டு இருக்கேன், உன் கழுத்து கத்தி வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகாதுன்னு சொல்றா. அப்படிதான் இவ ராஜாவோட அந்த புறத்து காதலியா வந்திருப்பா. இன்னொரு பக்கம் ராஜாவையும் நம்ம ஹீரோயினையும் காட்டுறாங்க. 2 பேரும் ஒரு வழியா அலைஞ்சு தெரிஞ்சு காட்டுல இருக்கிற ஒரு வீட்டை பாக்குறாங்க. அப்பாடா ஒரு வீடு இருக்குன்னு சொல்லி அங்க வந்து அவளை கட்டி போடுறா. ராஜா சொல்றாரு, இங்க வந்து யாருமே இருக்க மாட்டாங்க, இது வந்து கிம்பியோங், நான் வேட்டையாடுற பகுதி, இங்க எந்த மக்களும் இருக்க மாட்டாங்க. நான் கேள்விப்பட்டிருக்கேன், அந்த காலத்துல யோங் ஒரு ராஜா இருந்தாராமே, அவர் வந்து மக்கள் எல்லாருமே வேட்டையாடுறதுக்காக அடிச்சு விரட்டிடுவாராம். ரொம்ப கொடுமையான ராஜாவா, அவருக்கு துரோகம் பண்ணா அந்த பொண்ணுங்களை கொண்டு போய் அந்த புறத்து காதலியா வச்சுப்பாராமே அப்படின்லாம் சொல்றான். இவ யாரையோ பத்தி பேசுறான்னு நினைச்சிட்டு இருந்தாரு. பார்த்தா இவரை பத்தி தான் சொல்லியிருக்கா. அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது, ராஜானே இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் சகஜம் தானே, நீ இவ்வளவு மோசமா பேசுறேன்னு சொல்றாரு. அப்படி இவர்கிட்ட பேசிட்டே இருக்கும் போது அங்க கொடியில துணி இருக்கிறத பாக்குறா. இவ ஏற்கனவே வந்து தண்ணியில விழுந்து மண்ணில எல்லாம் உருண்டு வந்ததுல ரொம்ப அழுக்கா இருக்கு, டயர்டா இருக்குன்னு போய் ட்ரெஸ் எடுத்து மாத்திட்டு அங்க இருக்கிற வீட்டுக்குள்ள போய் பாக்குறா. அங்க ஒரு பொண்ணு இருக்கா. இவங்க 2 பேருக்குமே ஒருத்தர் வினோதமா இருக்காங்க. இது என்ன இடம்னு சொல்லி ஹீரோயின் கேக்குறா. அவளும் வந்து இது ராஜாவோட வேட்டையாடுற பகுதி, சத்தமா பேசாத, இங்க இருக்கிறது தெரிஞ்சு அரண்மனை கொண்டு போயிடுவாங்க, உண்மையிலேயே நம்ம எங்க இருக்கோம் தெரிஞ்சுக்கலான்னு, இது என்ன வருஷம்னு கேக்குறா. உடனே இந்த பொண்ணு யோசிச்சுட்டு இது மங்கி வருஷம்னு சொல்றா. இவங்க இன்னுமே வந்து இந்த மாதிரி பேரு தான் சொல்றாங்களா, அப்படின்னா நம்ம உண்மையிலேயே பாஸ்ட்ல தான் இருக்குமான்னு இவளுக்கு ஒரு டவுட் வருது. இல்ல நம்ம கனவு ஏதாவது காண்றோமா அப்படின்னு சொல்லி இவளுக்கே டவுட்டா இருக்கு. அப்ப இவளுக்கு பசிக்குது. கனவா இருந்தா எப்படி பசிக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அப்ப ஏதாவது சமைச்சு சாப்பிடலாம் அங்க இருக்கிற பொருள் எல்லாம் வச்சு பாக்குறா. ஒரு செஃப்ங்கிறதுனால இருக்கிறத வச்சு சூப்பரா ஒரு டிஷ் ரெடி பண்றா. ராஜா வந்து நீ ஏதாவது இதுல கலந்துருந்தேன்னா என்ன பண்றது, முதல்ல நீ சாப்பிடு அப்படின்னு சொல்றாரு. இவங்க சாப்பிடறத பார்க்கதும் நம்ம ஹீரோக்கும் ஆசையா இருக்கு, பசி வேற இருக்கு பயங்கரமா. அவர் முகத்தை பார்த்த உடனே அவருக்கும் அது வேணுங்கிறத புரிஞ்சுட்டு அவர் வாயில் எடுத்து ஊட்டி விடுறா. அவ ஆன்னு சொல்லி ஊட்டி விடுறத பார்க்கும்போது நம்ம ஹீரோக்கு அவர் அம்மா ஞாபகம் வந்துருது. அவர் அம்மா